இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, என்ன போஸ்டிங் உங்களை வேலைக்கு எடுத்தாங்க? சூப்பர்வைசர். ஓ, அப்படியா? சரி, இந்த போஸ்டிங்க்கு மறுபடியும் இன்டர்வியூ எடுக்க சொல்றேன். ஐயோ தம்பி, நான் சொல்றத கேளுங்க. இல்ல ஆண்டி, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. பணம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? தம்பி, என் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கேன். எனக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களையும் நான் கரை சேர்க்கணும்ல. என்ன ஆண்டி, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள நான் பாத்துக்க மாட்டேனா? ஆண்டி, நான் உங்க வீட்டுல ஒருத்தன் இல்லையா? இல்ல தமிழ் தான் விட்டுருவாளா? என்ன தமிழ், உங்க அம்மா தான் வேலைக்கு போறாங்கன்னு சொல்றாங்கன்னா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சொல்ல மாட்டியா? இல்ல சிபி சார், அது அவங்க சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். அதை என்னால தடுக்க முடியாது. தம்பி, இந்த வயசுல யாரும் வேலைக்கு போகலையா என்ன? நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அந்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு நான் போகும்போது அது எனக்கு ஒரு கான்பிடென்ட கொடுக்குது, நிம்மதியை கொடுக்குது. வீட்லயே முடங்கி கிடக்குற எனக்கு இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா? ப்ளீஸ் தம்பி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கம்பெனில வேலைக்கு சேரலனாலும் வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பேன். ஆண்டி. ஆமா தம்பி, நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு நிதானமா எடுத்த முடிவு. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் வேற ஒரு... ஐயோ, அதெல்லாம் வேணாம் ஆண்டி. நீங்க வேற இடத்துல போய் வேலை செய்யறதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது ஆண்டி. நீங்க இந்த கம்பெனில வேலை செய்யுங்க. தம்பி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ஆண்டி, சொல்லுங்க. நான் இங்க வேலை செய்யறேன்னு வீட்ல யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம் தம்பி. ஓகே ஆண்டி. தமிழ் மேம், உங்களை ஜனா மேம் கூப்பிடுறாங்க. போங்க, நான் வரேன். ஆண்டி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. இது உங்க கம்பெனி. இந்த கம்பெனில நீங்களும் ஒரு ஆளு. பெருசா எதுவும் ஒர்க் பிரஷர் இருக்காது. இருந்தாலும் சொல்றேன், யாரும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாலோ உங்ககிட்ட வேணும்னு ஒர்க் பிரஷர் கொடுத்தாலோ என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். சரி தம்பி. சொல்லு ஜானு. சிபி, சாப்பிடலாம் வா. இதோ வரேன். ஆண்டி, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். எங்க தம்பி? ஜானு கூட தான். வாங்க போய் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல வேணாம் தம்பி, நான் பாத்துக்கிறேன். நான் எம்ப்ளாயிஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நான் உங்க அத்தைன்னு யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். இல்லனா அவங்கள ஒருத்தங்களா ஏத்துக்க மாட்டாங்க. இந்த கம்பெனில ஒரு சூப்பர்வைசர் வேலைக்கு என்ன மரியாதையோ அதை மட்டும் நீங்க கொடுத்தாலே போதும். அந்த வேலையை நான் சரியா செய்வேன். ப்ளீஸ் தம்பி, நீங்களும் எனக்கு அதிகமா இடம் கொடுக்க வேண்டாம். உங்க பொண்ணுகிட்ட இருக்கிற குணம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஓகே ஆண்டி, நீங்க சாப்பிடுங்க. நான் வரேன்.